Hey, hello GGF. Welcome back to another video. இன்னைக்கு நம்ம பார்ப்போம் the ARFM பேர் தான் நம்மளோட பார்ட் 3 பேஸ் பில்டிங் இறக்கேன்றவன். Okay. வேற என்ன மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன விட்ட அந்த மைனிங் ஏரியா தான் மைனை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சமாக மைன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த வெயின் எடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி அட்டமாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் மொத்தத்தை எடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபர்னஸில் ஒரு 3 ஃபர்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு சடனாக ஒரு ஐடியா ஸ்டார்ட் கை ஃபஸ்ட்டு வெயினை உடச்சிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணேன். எங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பேஸ் கட்டை உடு தேவைப்படும் உட் மைன் பண்ண போனேன். அந்த மாண்டேஜ் தான் நீ பார்க்க போறேன். இறக்கியா இன்வான்டேஜ் மாண்டேஜை பார்த்து முடிச்சுட்டீங்களா? அடிக்கிறோம். என்னோட பேஸ் பில்டிங் ப்ராஜெக்ட் எதுவுமா நீங்கள் நினைக்கலாம், ஏன் இப்போ நீங்கள் தண்ணியெலாம் உடச்சிங்கிறேன்னு. நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தை பார்த்தீங்களே, 2 ஹார்ட்டில் குச்சோன்னா அவ்வளோதான். 2 ஸ்டாக்காக மொத்தம் சேர்த்து வச்சது மொத்தம் ஒரே நொடியில் தண்ணியாக கரைஞ்சி விடும். மெதுவாக பார்த்து போடுவோம். அதுக்கு இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை ஆன் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, பேஸ் பில்டிங் ப்ராஜெக்ட் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு செஸ்ட் எலாபரேட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கச்சலூட்டை சும்மா இல்லை, ரொம்ப அதிகமாக தூக்கி நினைக்கிறோம். இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணணும். டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் ஸ்டோன் விட்டு ஸ்டோன் டிசைன் பண்ணணும்னு நினச்சி ஸ்டோன்லாம் அவுட் பண்ணிச்சிட்டேன். ஸ்டோன் ஒரு நேரத்தில் நம்ம மைன் பண்ணலான்னு பிளான் போட்டு மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதோட மாண்டேஜை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. வெயிட்டு போடுற மாண்டேஜை. Okay. சின்ன பையன் நினைக்காத தரமான அட்டக்காரன், தாரு மர சண்டை போடு ஃபப்னிருக்கு சொந்தக்காரன், ஸ்லோ மோஷன் பஸ்டில் இவ ஒரு வித்தக்கார, இவனை போல இங்க எவனுமே இல்ல. கண்ணா மூடி திறக்கிற நேரத்துல பின்னெடுப்பான் 1000 வருஷம் பவராக தொட்டவுடன் சக்கடிப்பான். பக்கம் இங்க இவ ஒண்ணு டெரரெல்லாம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் வேணும் பியர் உனக்குள்ள. யார் இந்த சின்ன பையன் ஃப்ரீ தல்ல ஹோயா, எந்த மாதிரி பிளேடரு இவ வேற மாதிரி ஆளுடா. சிங்கிளாவே வந்து நின்னு சம்பவத்தை காட்டுறா. நேரத்துல பஸ்டுடா தலை சாச்சு பாக்கும் இவன் தரமான சிங்கம். இவன் ஆட்டம் பாரு, அது பேரு தாண்டா பங்கம். தலை சாச்சு பாக்கும் இவன் தரமான சிங்கம். இவன் ஆட்டம் பாரு, அது பேரு தாண்டா பங்கம். எடகுடமா நீ யோசிக்க நினைக்காத, என்ன இதை எவனாலும் தடுக்க முடியாது. தோல்விகள் சூழ்ந்தாலும் தொடர்ந்து நீ எழுந்திடு. அப்புறம் நான் மாண்டேஜை பார்த்து வந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை, மொத்தமாக முடிச்சாச்சு. நம்மளோட பேசிக் லேஅவுட்டு தான். ஸோ இந்த லேஅவுட்டோட வச்சு தான் இங்கெல்லாம் வுட் ப்ளேஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணோம். ஸோ அந்த வுட் ப்ளேஸ் பண்ணுற வேலை தான். ஸோ அந்த வுட் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? விசிட்டரு இறக்கியாம இன்ட்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. நான் இருக்க மாட்டேன். ஒரு வீடியோக்கு 3 மாண்டேஜ் மேலே போட்டால் அவங்களுக்கே போர் அடிக்கும். அதான் சும்மா பேசலாம். நம்ம ஃபஸ்ட்டு தப்பாக வச்சுட்டு மடிக்கிறோம், ஒரு லேயர் இறக்கணும் வந்துட்டேன். அதை மடிக்கிறோம், ஒரு லேயர் உடச்சிட்டு அங்கே வச்சேன். அந்த உடச்சிட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உடச்சலான்னு உடச்சி
ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நம்ம தான் நேற்றுல ஒரு 2-3 நாள் முன்னாடி ரெய்னோ ப்ரோ ஹெல்ப் கேட்டிருந்தார். அதை போய் பண்ணணும். என்னது சொன்ன வந்துட்டேன்ல. என்னதுன்னா ஏறு ஒரு நிமிஷம், எனக்கு இந்த ஓக்கு பிடிக்கல. ஜங்கிள் மாற்றிடுவோம். ஜங்கிள் லோக், ஜங்கிள் பிளாங்ஸ் இதோட ஒரு வில்லேஜஸ் அண்ட் கோன்ற ஒரு ஷாப்பை நானும் ரெய்னோ ப்ரோ திறக்க போகிறோம். அதில் வில்லேஜஸ் வைக்கிற எல்லாமே வைக்கப்படும். என்சாண்டட் புக்ஸ், என்சாண்டட் ஐட்டம்ஸ், நெதரைட் டீம்ஸ் எக்ஸெட்ரா. என்சாண்டட் புக்ஸு ஒரு 15 டைமண்ட் வைக்கலான்னு இருக்கோம். சச் as அன்பிரேக்கிங் மெண்டிங். ஒரு மெண்டிங் புக் 10 டைமண்ட், அன்பிரேக்கிங் 3 புக் 15 டைமண்ட். இன்னும் ரேர் ஐட்டம்ஸ் போனால் 60 ஸ்னிக் 3 இதெல்லாம் போனோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, இதுமாதிரி பேசி உங்களை அதுக்காக இந்த வீடியோ பார்க்குற SMP பிளேயர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கள் ஷாப் ஓப்பன் ஆகிடும். ஷாப் லொக்கேஷன் ஸ்பான் பாயிண்டில் இருக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் ரேட் ஆஃப் ஈச் புக்ஸ் அண்ட் ஈச் ஐட்டமில் வீடியோ வரும். அதை வச்சு நீங்கள் ஷாப்பை அப்ரோச் பண்ணி ஒரு ஆள் ஆஃப்லைனில் இருந்தால் நாங்கள் செஸ்ட்டில் டைமண்ட்ஸ் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக IRF ப்ரோவை கொஞ்சம் மணி சிஸ்டம் ஆட் பண்ணலான்னு கேட்க போகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போட்டு போங்க. வேறு என்ன ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணலான்னு பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிரைட்னஸ் இல்லைனா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் எனக்கே அது தெரில, அதனால தான் ப்ளேஸ் பண்ணேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சனால செகண்ட் ஃப்ளோராக ஸ்டோன் பிக்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கு தான் அந்த ஸ்டோன் உட்காந்து. அப்புறம் ஸ்டோன் பிக்ஸ் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணதுக்கு கீ பிளாக்ஸே பத்தலை. அது மொத்தத்தை ப்ளேஸ் பண்ணேன் கொஞ்சம். அதுக்குன்னு நீங்கள் உள்ள இன்டீரியர் எதனா சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கீ யூடியூப் வீடியோவில் டேக் பண்ணி விடுங்க. யூடியூப்பில் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க கமெண்ட்டில். நான் பார்த்து இன்டீரியர் போட்டு பார்க்கலாம். எனக்கு இன்டீரியர் என்ன ஐடியா இல்லை. ஸோ இதை பற்றிக்கு எக்ஸ்டீரியர் மட்டும் தான் கட்டி வச்சுருக்கேன். எக்ஸ்டீரியர் எவ்வளோ 1.5 மணி நேரம் வீடியோ உங்களுக்கு 12 நிமிஷத்துக்கு 9 நிமிஷத்துக்கு தந்துருக்கேன். இந்த வாட்டி நான் ரொம்ப கம்மியாக ஆக்கிச்சுக்கிறேன். நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுன்னு ஒரே காரணத்துக்காக. அப்புறம் என்ன, மொத்தத்தை ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற லேயருக்கும் வுட்டு ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாமே அன்ஈவனாக இருந்தது. ஃபஸ்ட் அதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு கரெக்டாக வுட்டெல்லாம் வுட்டு செட் பண்ணி ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீக்கு ஆப்போசிட்டாக மாதிரி ஜங்கிள் ஓக்கு, ஜங்கிள் பிளாங்க்ஸு, ஓக்கு வுட்டு, ஜங்கிள் பிளாங்க்ஸு, பிரிட்ஜு லேங்க்ஸ் மாதிரியா இருந்தது. டேரெக்டாக ஆப்போசிட் பண்ணிட்டேன். கீயை ஒரு ஓக்கு இருந்தால் மேலே பிரிட்ஜ் இருக்கும், மேலே ஓக்கு இருந்தால் கீ பிரிட்ஜ் இருக்கும். அது மாதிரி ரிவர்ஸில் பண்ணிட்டேன். நான் மொத்தத்தை ப்ளேஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட் புட்டு. வேறு என்ன, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். வேறு என்ன, அவ்வளோதான் முடிச்சாச்சுல்ல. இது ஃபஸ்ட்டு இந்த மலை ஏறிப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை அப்புறம் சொல்கிறேன். ஏறினதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏறா வேறு என்ன, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் குரு. திஸ் இஸ் குரு சைனிங் ஆஃப். ஸ்கின் எப்படி இருக்கு? ஸ்கின்னை மாற்றியா முடியலையா? சரி ஓகே, பாய் கைஸ். இறக்கியா அவுட்ருவேன்.